அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 350 சாரி நேற்று வந்து ரிசல்ட் வந்து 8930 ஓகேங்களா. நம்ம வந்து 8930 ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து நேற்று 2 செட்டு தான் எடுத்திருந்தோம். 67 63 86 03 அப்படிங்கிறதுல இதில் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறது டி போர்டில் 8 6 கெஸ் பண்ணியிருந்தோம். அதில் 8 வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 7 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வைக்கும்போது அது என்ன ஆச்சுன்னா 7க்கு 2 2க்கு 9 டேரெக்டாக இறங்கிடுச்சு. நம்ம இங்கே வந்து 6 7 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும், நான் பி போர்டில் வந்து 6 0 அப்படிங்கிற கணக்கு எடுத்தேன். ஆனால் ஜஸ்ட்டு போர்டு தான் மாறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் 3 கொடுத்துருக்கேன். அது அப்படியே பி போர்ட்லேயும், பி போர்டில் கொடுத்த 0 வந்து சி போர்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு வந்து 3-0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது. இதான் நம்ம நேற்று கொடுத்தது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி ஆல் போர்டு நம்ம 7 அல்லது 6, அதாவது ஏ போர்டில் 7 அல்லது 6, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். நேற்று இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு கூட. ஜஸ்ட் போர்டில் தான் கொஞ்சம் மாறி இருக்கு நண்பர்களே. இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து 930, அதாவது ஏ போர்டில் நம்மளுக்கு 3 வரும்னு பார்த்தா, நம்மளுக்கு கண்டினியூட்டாக பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒரு 3 நாளாகவே தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஏ போர்டில் 3 வந்து கிட்டத்தட்ட ஒரு பல நாட்களாக நம்மளுக்கு வரல. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ஏ போர்டில் அந்த 9 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 9க்கு 2ன்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 6க்கு 2 2க்கு 8 இருக்குது. 6க்கு 2 2 கெட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து நம்மளுக்கு 2 எதிர்பார்க்கலாம். 2 9 சாரி 9க்கு வந்து இன்றைக்கி 7 2 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. 7க்கு 2 2க்கு 9 2க்கு 9 9க்கு 5 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது கண்டினியூட்டிவாகவே இருக்குது. 3 வரிசையாக 6 6க்கு 3 3க்கு 3 3க்கு 3ங்கிறப்போது இன்றைக்கி 0வை நான் எதிர்பார்க்குறேன். அப்படிங்கும்போது நம்ம வந்து பி போர்டில் 0வை எதிர்பார்க்கலாம். 3 6 6க்கு 3 3க்கு 3 3க்கு 0 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அப்படி 3 அப்படிங்கிறது இல்லை என்றால், நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது இல்லைன்னா, 3க்கு 0 அப்படிங்கிறது இல்லைன்னா, 3க்கு வந்து ஏற்கனவே 5 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 6 6க்கு 3 3 3 3 திருப்பி 6ஆக கூட போகலாம். அப்படிங்கும்போது நான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 6. ஓகேங்களா. இதுதான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் கணிப்பு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 தான் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 7க்கு 5 5க்கு 9 9க்கு இது 7590. நான் வந்து 7 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கில் வச்சேன். ஆனால் 9க்கு 7 வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கும் வச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கு 0 வரும் அப்படிங்கிற மாதிரியும் நான் கணக்கில் வச்சேன். ஆனால் வந்து போர்டு மட்டும்தான் நம்ம மாற்றி கொடுத்தோம். ஸோ இந்த கண்டினியூட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 5க்கு 9 9க்கு 0 அப்படிங்கும்போது 7590. திருப்பி நம்மளுக்கு வந்து 0க்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 0க்கு 9 0க்கு 0 வந்திருக்குது. அப்படிங்கும்போது 0க்கு 7 0க்கு 7 0க்கு 8. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு 0 அப்படிங்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு சி போர்டில் 1 எதிர்பார்க்கலாம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, அப்படி 0 வரலன்னா 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 2 அல்லது 1. அதான் ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 5 502 561. டி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இங்கே 3 0 0 5 8 3க்கு 0 0க்கு 5 5க்கு 8 அப்படின்னு வந்திருக்கிறதுனால
நம்ம வந்து டி போர்டில் இன்றைக்கி 3 எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 3502 3561 அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 செட்டில் பார்க்குறோம். 3502 3561 இதுதான் நம்ம பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரேண்டமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இது வரலன்னு பார்த்து கணக்கெடுத்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 9308 930 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு வந்து இந்த போர்டில் 8க்கு வந்து 6 இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 8க்கு 6 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 6ன்னா அதே மாதிரி திருப்பி 8க்கு 6 ரிப்பீட்டு என்னென்ன போர்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுத்தோன்னா திருப்பி 8க்கு 8 8க்கு 8 திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்தது 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு வந்து 7 இருக்குது, 9க்கு வந்து 7 9க்கு 9 9க்கு வந்து 6 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு வந்து திரும்பி 7 திருப்பி வந்து 9க்கு வந்து அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 9க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 3க்கு 3 வந்திருக்குது, 3க்கு 3 வந்து 2 தடவை வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3க்கு 5 வந்திருக்கு. இந்த போர்டில் இந்த 3க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது 3க்கு 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு 3 இருக்குது. ஸோ 3க்கு 3 திருப்பி நிறைய தடவை இந்த போர்டில் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு 9 இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3க்கு வந்து நம்ம 0 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி பி போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 இருக்குது, 0க்கு 7. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 0க்கு 8. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 0க்கு 0க்கு அப்படியே வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல 0 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பி இங்கே 0க்கு நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம 502 அப்படிங்கிறது 501 502 அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நண்பர்களே. இதில் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு என்ன மாதிரி கணிப்பில் இருக்குன்னா 50 05 02 61 16 ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16 3க்கு 6 0க்கு 3க்கு 6 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 63 நம்மளோட கணக்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் 500502611663 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட் நம்மளுக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கும் 0 அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்முடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.